ஸ்தோத்திரமேசப்பா. அப்பா, நீங்கள் சர்வ வல்லமையில தேவனேசப்பா. வேதத்தின் ரகசியங்களை பார்க்கும்படியா எங்கள் இருதய கண்களை நீர் திறக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தகப்பனே, இப்பொழுதும் கூடப்பா வேதத்தின் ரகசியங்களை பார்க்கும்படி எங்கள் இருதய கண்களை திறந்தருளும். நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. நீர் தேவனாயினும் எங்களோடு பேசுகிறவராயிருக்கிறீரப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரிகவலபா ஷத்தோரி கரபலரபா. தகப்பனே, இப்பொழுதும் கூட உம்முடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து வருகிறோம் ஆண்டவரே. என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக, நீர் பேசுவீராக ராஜா. உம்முடைய வார்த்தையில் இருக்கிற புதிய பொருள்களை பார்க்கும்படி எங்கள் இருதய கண்களை நீர் திறப்பீராக. உம்முடைய வார்த்தையில் இருக்கிற சத்தியம் இப்பொழுது எங்களை ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்கும்படி, எங்கள் வாழ்விலே அற்புதங்களை அதிசயங்களை செய்யும்படி, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. எங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமீன். இப்பொழுதும் நாம் தியானிக்க போகிற வேத வசனம் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்? தியானிக்க போகிறோம். 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் இது ஒரு வசனமாக எடுத்து போடுறதுக்காக நான் இந்த வசனத்தை எடுத்து சொன்னேன். நம்ம தியானிக்க போகிறது 1ஆம் அதிகாரத்தில் இருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் 12 வசனத்தை தியானிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு கதை மாதிரி சொல்லிடுறேன். எசேக்கியேல் அப்படின்றவர் ஒரு தீர்க்கதரிசி. யார்? எசேக்கியேல் என்பவர் ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசிக்கிட்ட, தீர்க்கதரிசினா முதல்ல யார் அப்படின்னா, கர்த்தர் சொல்கிற வார்த்தையை ஜனங்களிடத்தில் சொல்கிறவங்க தான் தீர்க்கதரிசி. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இது மாதிரி அங்கங்கே சர்ச்சு போதகர்கள் அப்படிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. தீர்க்கதரிசிங்க தான் இருப்பாங்க. தீர்க்கதரிசி என்ன பண்ணுவாங்க? கர்த்தர் சொல்கிற வார்த்தையை கேட்டு ஜனங்களிடத்தில் சொல்லுவாங்க. ஜனங்க அதை கேட்டு என்ன பண்ணுவாங்க? கர்த்தருக்கு கீழ்ப்படிவாங்க. எசேக்கியேல் பார்த்திங்கன்னா, எசேக்கியேல் வாழ்ந்த நாட்களில் அவங்க எல்லாருமே கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல், ஒரு நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஜனங்கள் மத்தியில் என்ன இல்லையா? நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். இந்த நேரத்தில் கர்த்தர் எசேக்கியேல் கிட்ட பேசுகிறாரு. எதுக்காகன்னா, ஜனங்களிடத்துல போய் சொல்லு அப்படின்றதுக்காக அவர் பேசுகிறாரு. அதாவது இது ஒரு பிக்சர் மாதிரி காட்டுறாரு. இப்போ நம்ம சின்ன பசங்களுக்கு விபிஎஸ் நடத்த போகிறோம்ல, அதை நான் எப்படி கதையாக சொல்லுவேன் அப்படின்னா, வாயில் சும்மா கதையாக சொல்ல மாட்டேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாரா, அந்த ராஜாவுக்கு 2 பசங்களா, அப்படி சொல்லி நான் கதையாக என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். என்ன பண்ணுவேன்னா, மேலே ப்ரொஜெக்டர் இருக்குது, சினிமா மாதிரி போட்டு காமிப்போம். எப்படி போட்டு காமிப்போம்? சினிமா மாதிரி. எல்லாமே இப்போ பிள்ளைங்களுக்கு விபிஎஸ்க்கு வாங்கணும்னு சொல்லிட்டு, போன விபிஎஸ்க்கு வாங்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ முயற்சி பண்ணோம், வாங்க முடியல. சரி, இந்த விபிஎஸ்க்காவது வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர் இருக்குது, ஸ்க்ரீன் இருக்குது. அதை பசங்களுக்கு அந்த கதையை எப்படி போட்டு காமிப்போம்னா, ஒரு சினிமா மாதிரி போட்டு காமிப்போம். அந்த சினிமா அவங்க பார்க்கும்போதே நல்லா புரிஞ்சிடும். மனசில் எப்படி புரியும்? நல்லா புரிஞ்சிடும். இப்போ நான் கூட இந்த எசேக்கியேல் கதையை உங்களுக்கு சொல்கிறேன் வச்சுக்கோங்களேன். நீங்கள் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் பெரியவங்க, உங்களால் அதை புரிஞ்சிக்க முடியும். சின்ன பசங்களுக்கு அந்தளவுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கா? இல்லை. இப்போது ஏ ஃபார் ஆப்பிள் அப்படின்னு சொன்னா உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஆப்பிள் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். நான் ஆப்பிளை காட்டணும்னு அவசியம் இல்லை. இதே சின்ன பசங்களுக்கு ஏ ஃபார் ஆப்பிள்னு சொன்னால் அவங்களுக்கு தான் தெரியும். நான் என்ன பண்ணணும்? ஒரு ஆப்பிள் பழத்தை காட்டி தான் ஆகணும். காட்டுங்களா? அப்படி நான் ஒரு ஆப்பிள் பழத்தை காட்டலைன்னா ஒரு பிக்சராவது என்ன பண்ணணும்? இதுதான் ஆப்பிள், எம் ஃபார் மேங்கோ, பி ஃபார் பால் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணால் ஒரு பொருளை நான் காட்டினாதான், ஓ இதுதான் ஆப்பிள் பால் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பிள்ளைங்க மனசில் பதியும். கரெக்டுங்களா? இப்போ நான் பைபிளில் இருக்கிற ஸ்டோரி எடுத்து சொல்கிறேன். நீ நல்லது தான் செய்யணும், பொய் சொல்லக்கூடாது, உண்மை தான் சொல்லணும், அப்பா அம்மாவை கடைசி நேரம் வரைக்கும் காப்பாற்றணும் நான் சொல்கிறேன்னா அது எப்படி அவங்க புரிஞ்சிக்க முடியும்? அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? பிக்சராக நான் சினிமா மாதிரி போட்டு காமிக்கிறோம். இப்போது அதே தான் ஆண்டவரை அன்றைக்கே பண்ணியிருக்கிறாரு. நம்ம இப்போ தான் பண்ணுறோம். இந்த 2000 வருஷத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? பிக்சராக போட்டு காமிக்கிறோம். ஆண்டவர் அன்றைக்கே போட்டு காமிச்சிருக்கிறாரு பிக்சரை. எப்படின்னா, அவரை ஆவிக்குள்ளாக்கி, அவர் சரீரமாக போல ஆவியில் போயிருக்கார்.
இப்போ கண்ணை மூடி ஜெபிச்சுனே இருக்கிறாரு. உள்ளான மனுஷன் ஒரு ஆவி இருக்குதுல்ல, அந்த ஆவியை வந்து கூட்டின்னு போயிருக்கிறாரு. எங்கே கூட்டின்னு போயிருக்கிறாருன்னா சுடுகாடுக்கு கூட்டின்னு போயிருக்காரு. எங்கே கூட்டின்னு போயிருக்காரு? சுடுகாடு, ஒரு மையானமான ஒரு இடம். சுடுகாடுனா நம்ம நினைக்கிற மாதிரி சுடுகாடு ஒன்றும் கிடையாது. அது பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளத்தாக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உலர்ந்த எலும்புகள்னா கையில் தொட்டால் உப்புன்னு ஊதுனா பவுட்ரு மாதிரி ஆகிடும். எலும்பு மாதிரி தான் இருக்கும். தொட்டு உப்புன்னு ஊதுனா என்ன பண்ணோம்? பவுட்ரு மாதிரி ஆகிடும். அது மாதிரி உலர்ந்த எலும்புகள் இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கு இடையில எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கூட்டின்னு போயிருக்காரு. இப்போ கூட்டின்னு போகும்போது என்ன ஆகுதுன்னா, கர்த்தர் கேட்குறாரு, எசேக்கியேலை பார்த்து கேட்குறாரு, நான் படிக்கிறேன். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது. கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாராம்? நடக்க பண்ணார்னா முதல்ல நீ அதை பாரு, அந்த பிரச்சனை எவ்வளோ பெருசுன்னு முதல்ல பாரு. நடக்க பண்ணார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியில அந்த எலும்புகள் மிக திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்திருந்தது. அவர் அந்த பள்ளத்தாக்கில் நடக்க பண்ணுறாரு. எப்படி அந்த எலும்புகள் இருக்குன்னா, சும்மா 1 2 இல்லை. 1 2 இருந்ததுன்னா ஒரு மனுஷன் 2 மனுஷன் சத்து போயிருக்கிறான்னு சொல்லலாம். குவியலாக இருந்துதான் எலும்பு. அப்போ நிறைய மனுஷனுடைய எலும்புகள் அங்கே இருக்கு. குவியலாக எலும்புகள் இருக்கு. அந்த எலும்பு எல்லாமே எப்படி இருக்கு? உலர்ந்து, அதாவது பவுடர் மாதிரி, சாம்பல் மாதிரி இருக்கு. அதாவது அடுப்பு எரிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். அடுப்பு எரியும் போது பார்த்தீங்கன்னா கட்டை உள்ளே வைப்போம். கட்டை உள்ளே வச்சுன்னாவும் சாப்பாடை வடித்து எடுத்துருவோம். ஆனால் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அது கட்டை மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை தொட்டு பார்த்தா பவுட்ரு மாதிரி சாம்பல் ஆகிடும். கரெக்டுங்களா? அதே மாதிரி அந்த எலும்பு பார்த்தீங்கன்னா எலும்பு மாதிரி தான் இருக்குது, ஆனால் தொட்டு பார்த்தா பவுடர் ஆகிடும். அந்த அளவுக்கு எலும்புகள் குவிஞ்சு போயிருக்கான். அப்பா சொல்கிறாராம், அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிர் அடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். என்ன சொல்கிறாரு? அவர் என்னை நோக்கி சொல்கிறாரு, மனுபுத்திரனே, கர்த்தர் கேட்குறாரு, மனுபுத்திரனே, இந்த எலும்பு உயிரடையுமா, உயிராகுமான்னு கேட்குறாரு. நம்மளாம் தானே சொல்லுவோம், எப்படி ஆண்டவரே ஆகும், பவுடராக இருக்கிறது எப்படி ஆகும், அப்படி தானே சொல்லுவோம். இதெல்லாம் நடக்குமா, அப்படி தானே சொல்லுவோம். ஆனால் அவர் சொல்கிறாரு, தேவரீர் நீர் அதை அறிவீர், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன் அப்படி சொல்லிட்டுனாருன்னா, அவர் சர்வ வல்லமை இல்லவர். அந்த எலும்பை கூட மனுஷனாக மாற்ற அவரால் முடியும். நாம் ஏதாவது எக்குத்தப்பா சொல்லிட்டு அப்புறம் ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு சொல்லுவார்ல. அதாவது ஆண்டவர் பார்வையில் நம்ம பேசுகிற பேச்சு எல்லாமே கணக்கில் வருமா. அதனால எதை பேசினாலும் கவனமாக பேசணும். அதுதான் அவர் சொல்ல வர்றாரு. இப்போது அவர் சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இதெல்லாம் எப்படிப்பா ஆகும்? சொல்லியிருக்கலாமா? இல்லையா? சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொன்னாரா, உங்களுக்கு எல்லாம் தெரியும் பண்ணிட்டார். இதுதான் இந்த புத்திசாலித்தனமான பேச்சு. புத்திசாலித்தனமான பேச்சினது இதுதான். இப்போ ஒரு வியாபாரம் பண்ணுறோம், துணியாக கிடக்குது, ஆனால் இன்னும் சேல்ஸே ஆகலை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஐயோ சேல்ஸ் எப்போ ஆகும் தெரியலையே, யாராவது வாங்குவாங்களா, லாபம் வருமா, இது கடன் வாங்கினா திருப்பி தருவாங்களா, இல்லை திருப்பி வாங்கலாமான்ற மாதிரி நிறைய கேள்விகள் நமக்கு வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? வாயில் சொல்லுவோம், வாங்கி போட்டேன், இன்னும் வருமானம் வரல, கடனை வாங்கினாங்க திரும்ப தரலை, இதை போய் எடுத்துன்னு மறுபடியும் பொருளை வாங்கலாமா வேணாமா, இல்லை இப்படியே விட்டலாமா, நம்ம வாயில் சொல்லுவோம். யாராவது ஆண்டவரால் முடியும், அவரால் முடியாது ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் ஏமாத்திரம் அவருக்கு. இந்த வியாபாரத்தை தொடங்க செய்தவர் அவர் தான், முடிக்க செய்வார். கரெக்டுங்களா? வீடை கட்ட செஞ்சவர் அவர் தான், லோனை கட்டி முடிப்பார். அப்படி சொல்ல முடியுமா? சொல்கிறது இல்லையே யாரும். கர்த்தர் தான் நமக்கு உதவி செஞ்சார், கண்டிப்பாக செஞ்சு முடிப்பார். அவர் மனுஷ கண்கள் தயவு தருவார். அவரால் முடியாது என்ன இருக்குது அப்படி சொல்கிறோமா? சொல்கிறது கிடையாது. கரெக்டுங்களா? ஆனால் நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இதை மாதிரி ஞானமாக பேசு, உன்னால் முடியாது 1000 இருக்கும், என்னால் முடியாது ஒன்று கூட இல்லை அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. சரிங்களா? அதனால நம்ம பேசும்போது எப்படி பேசணும்? ரொம்ப புத்திசாலித்தனமாக எசேக்கியேல் தீர்க்கதரிசி மாதிரி பேசணும். பாருங்க, அவர் தான் சொல்கிறாரு, அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர். எஸ்கேப் ஆயிட்டாரு.
அவர் பேசுகிற வார்த்தையில கூட ஞானமாக பேசிட்டாரு. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். என்ன சொல்லணுமா? நீ அந்த எலும்பை பார்த்து பேசுன்றாரு. என்ன பண்ண சொல்றாரு? பேச சொல்றாரு. என்ன பேசணும் அப்படின்னா, கர்த்தராகி ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். இதுதான் நான் ஃபர்ஸ்ட்ல படித்தேன். அந்த எலும்பு கிட்ட சொல்லணுமா? ஒரு பேச்சுக்கு இந்த பூத்தொட்டி இருக்குதுல்ல, இதுக்கிட்ட நான் சொல்லணும், பூத்தொட்டியே நீ நல்லா உயிரடைவ அப்படி நான் சொல்லிட்டா இது என்ன ஆகுமா? பெரிய தொட்டியா உண்மையான ரோஜா பூவே பூத்துரும். அதை மாதிரி சொல்லணுமா? இப்போ நான் சொன்னா இது நடக்குமா நடக்காதா? நான் சொன்னா நடக்கும். அம்மா சொல்றாங்க, கர்த்தர் சொல்லி நான் சொல்லும் போது தான் நடக்கும்னு நான் சொல்றேன். எதுவா இருந்தாலும் நானா சொல்றதுக்கும் கர்த்தர் சொல்லி சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது ஆயிட்டோம், இது நடந்துட்டோம், அது நடந்துட்டோம் அப்படின்னு சொல்றது வேற, கர்த்தர் எனக்கு சொல்லி சொல்லி சொல்றது வேற. கர்த்தர் சொல்லி சொல்றது தான் தீர்க்கதரிசனம், நானா சொல்றது கிடையாது. மனுஷன் வாயிலிருந்து வர வார்த்தை என்னென்னவோ வரும், கண்டது வரும். கரெக்டுங்களா? மனசு சொல்றதெல்லாம் பேசும், வாய் தப்பு தப்பா பேசும். அதெல்லாம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பூமியே இருக்காது, நரகமாயிடும். நம்ம சொல்றது கிடையாது, கர்த்தர் சொல்லி சொல்றது நடக்கும். அந்த எலும்பை பார்த்து நீ பேசுன்னு யார் சொன்னாரு? கர்த்தர் சொன்னாரு. அதனால அவர் என்ன பண்ண போறாரு? இப்போ பேச போறாரு. கர்த்தர் சொல்லிட்டாருல, அப்போ நான் என்ன பண்ணணும்? நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா, நீ என் மைண்ட் என்ன பண்ணும்? மைண்டு சொல்லிகிட்டே இருக்கும், எப்படி நடக்கும் எப்படி நடக்கும் எப்படி நடக்கும் சொல்லி மைண்டு சொல்லும். கரெக்டுங்களா? ஆனால் மைண்டை தள்ளி வச்சுட்டு, மைண்டே நீ அமைதியாக இரு, அது நடக்குமா நடக்காத நீ சொல்லாத. கர்த்தர் சொல்கிறாருல, அவர் சொல்கிறதே வாய் சொல்லணும். அதுதான் தீர்க்க தரிசனம். இப்போ நம்மளாம் யார்? தீர்க்கதரிசிங்க. இப்போ என்ன பண்ண முடியாத காரியம், உலர்ந்த எலும்பு உயிரடையும்ன்றது முடியாத காரியம். அந்த முடியாத காரியத்தை கர்த்தர் முடியும்னு சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு பாருங்களேன். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து, என்ன சேர்ப்பாரா? நரம்பு சேர்ப்பாராம். உங்கள் மேல் மாமிசத்தை உண்டாக்கி, நரம்புக்கு மேலே என்ன வரணும்? நரம்பு அப்படியே இருந்தால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. நரம்பு மேலே மாமிசம் வரணுமா? மாமிசம் மட்டும் இருந்தால் நல்லா இருக்குமா? மாமிசம் மட்டும் இருந்தால் பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அதை என்ன பண்ணணுமா? தோலினால மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் அறிந்து கொள். நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல். என்ன பண்ணுமா? சொல். பஷ்னா சொல்லணுமா? அந்த உலர்ந்த எலும்புகிட்ட சொல்லணுமா? நரம்புகளை சேரு, மேலே மாமிசத்தை போடு, அது தோலினால மூடு, நீங்கள் உயிரடைவீங்க அப்படின்னா பண்ணுமா? சொல்லணுமா? சொல்கிறது கஷ்டமா ஈஸியா? சொல்கிறது ஈஸி, ஆனால் சொல்லணுமே. சொல்கிறது ஈஸி தான், ஆனால் சொல்லணுமே. கெட்டதை சொல்லுவோம், நீ நாசமாக போ அப்படின்னு சொல்லுவோம். வாய் திறந்து நல்லா சரளமாக வரும், நீ நல்லா இருப்ப, ஆசீர்வாதமாக இருப்ப சொல்கிறோமா? வீட்டில் பசங்க இருக்கிறாங்க, நீ சூப்பராக இருப்ப, வாழ்ந்திருப்ப, சுகித்திருப்பேன்னு சொல்கிறோமா? உருப்படவே மாட்டேன், டக்குன்னு வந்துடும். வாயெல்லாம் வந்துடும், உருப்படவே மாட்டேன், டக்குன்னு வந்துடும். நீ நல்லா இருப்ப, ஆசீர்வாதமாக இருப்ப, லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு நீ நல்லா இருப்ப சொல்லுவோமா? சொல்லியிருக்கிறோமா? கர்த்தர் சொல்கிறாரு, உலர்ந்த எலும்பு அது ஒன்றுமே உதவாது. எலும்பு எதுக்கு உதவும்? எலும்பு எதுக்கு உதவும்? அது உலர்ந்த எலும்பு எதுக்கு உதவும்? பவுடர் மாதிரி இருக்குப்பா, ஒன்றுத்துக்குமே உதவாதது கிட்ட போய் நீ சொல்லலான்றாரு. நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க? ஒன்றுத்துக்குமே உதவாத மாதிரி தண்ட மாதிரி இருந்தால் கூட அவங்க கிட்ட போயிட்டு நீ இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்கிற, நீ ஞானமுள்ள பிள்ளையாக வளருவ. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் சொல்கிற, நீ தீர்காயுசாக இருப்ப. அதே மாதிரி பலவீனமாக இருக்குது, முட்டி வலி, கால் வலி. முட்டியில் என்ன இருக்குது? எலும்பு தானே இருக்குது. டாக்டர் என்ன சொல்கிறாங்க? எலும்பு தேஞ்சு போச்சுன்றாங்க. வீட்டில் என்ன பண்ணுறாங்க?
டாக்டர் சொல்லிட்டாங்க எலும்பு தேஞ்சு போச்சு, எலும்பு தேஞ்சு போச்சு, எலும்பு தேஞ்சு போச்சு. டாக்டர் சொன்னது ஒரு தடவை, இவங்க சொன்னது 1000 தடவை. அப்போ சொல்லி 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 என்ன பண்ணுறாங்க, கொஞ்சமாக தேஞ்ச எலும்பை நல்லா தேய வச்சிடுறாங்க. அப்போ உக்காந்தா எழுந்துக்க முடியல, எழுந்தா உக்கார முடியல. காரணம்னா நம்ம சொன்னது. ஆனால் டாக்டர் எலும்பு தேஞ்சு போச்சுன்னு சொன்னாலும் நம்ம வீட்டில் வந்து இல்லை, என் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு உன் எலும்பெல்லாம் புஷ்டியாகும், பசும்புல்ல போல செழிக்கும் சொல்லியிருக்கிறாரு. கர்த்தர் நல்லா ஸ்ட்ராங்காக என்ன இருக்க வைப்பார். நம்ம வாயில் சொல்ல 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 என்ன ஆகுமா, அதாவது ஒரு நிறைய சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க, ஒரு செடி இருக்குல்ல, காஞ்சி போன செடியில் கூட தண்ணியை ஊற்றி இந்த செடி நல்லா வளரும் நல்லா வளரும் நல்லா வளரும்னு சொல்லினே இருந்தா அந்த காஞ்சி போன செடியில் கூட துளிர் விடுவான். கரெக்டுங்களா? ஏன்னா நம்ம சொல்கிற வார்த்தை. குடும்பம் நல்லாவே இல்லைனா கூட இந்த குடும்பம் நல்லா இருக்கும், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும், இந்த குடும்பத்தில் செல்வம் பெருகும், ஆஸ்தி பெருகும்னு சொன்னால் வழி இல்லைனா கூட வழி திறக்கும். வழி இல்லைனா கூட ஏன்னா கர்த்தர் செய்வார். அவர் நாமத்தில் சொல்கிறோம்ல, இப்போ அவர் தானே சொல்கிறாரு. அப்போ நீங்கள் போய் வீட்டில் போய் தாராளமாக உங்கள் பிள்ளைகளை பார்த்து, கணவரை பார்த்து, உங்களை பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லிக்கலாம். டெய்லி காலைல முட்டி போட்டு ஜெபம் பண்ணிவிட்டு உங்கள் கை இருக்குல்ல, உங்கள் கையை தூக்கி தலை மேலே கை வச்சுக்கின்னு நீங்கள் சொல்லணும், இயேசுவின் நாமத்தில் நான் சுகமாக இருக்கேன், இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறீங்களா? உங்கள் கையை எடுத்துக்கோங்க பார்க்கலாம், உங்கள் கையை எடுத்து தலை மேலே வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் சுகமாக இருக்கேன், இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் பலனாக இருக்கேன், ஏசப்பா எனக்கு தீர்காயுச தருவார், ஆமேன். இது கஷ்டமா ஈஸியா? ஈஸி தான். ஆனால் நம்ம சொல்லணுமே, அதுதான் சொல்லணுமே, வாயில் வரணுமே, சொல்லணும். கர்த்தர் சொல்லிட்டார்ல, சொல்லுங்கள், இன்னிலேருந்து சொல்லுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா முதிர் வயதில் கூட எல்லாருக்கும் கனி தரும் பிள்ளைகளாக தான் இருப்பீங்க. நீங்கள் யாருக்கிட்டையும் கை நீட்டி வாங்க மாட்டீங்க, நீங்கள் எல்லாருக்கும் கொடுப்பீங்க. அதை மாதிரி கர்த்தர் உங்களை மீண்டும் மாற்றுவார். ஆமென். பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, அவர் சொன்ன உடனே அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த பவுடராக இருக்குல்ல, எலும்பு கொஞ்சம் இல்லைங்க, அந்த பழத்தாக்கு ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. அவர் சொன்ன உடனே என்ன தெரியுமா ஆகுதான், எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று, இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்புடன் சேர்த்து கொண்டது, நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாமிசமும் உண்டாயிற்று, மேற்புறமும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது படித்தது உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா? நான் கட்டளையிட்டபடியே, கர்த்தர் எனக்கு சொன்னார், கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டாரு, இப்போ பேசுன்னு கட்டளையிட்டாரு. இப்போ நான் அந்த எலும்பை பார்த்து என்ன பண்ணுறேன், கட்டளையிடுறேன். நான் என்ன பண்ணுறேன், கட்டளையிடுறேன். நான் என் மைண்டுக்கிட்ட கட்டளையிடணும், நீ சுகமாக தான் இருக்க. மைண்டுக்கிட்ட நம்ம என்ன பண்ணோம், கட்டளையிடணும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பலவீனம், ஏதாவது ஒரு சரீரத்தில் ஒரு முட்டி வலியோ இல்லை முதுகு வலியோ கை வலியோ இல்லை தலைவலியோ இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், கட்டளையிடணும். இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுறேன். என்ன சொல்லணும், இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுறேன், நீ சுகமாக இருக்கிற, நீ சுகமாக இருக்கிற, நீ சுகமாக இருக்கிற சொல்லி நம்ம என்ன பண்ணணும், கட்டளையிடணும். அப்போ பாருங்கள், அவர் கட்டளையிடுறாரு. அவர் கட்டளையிட்டது தீர்க்க தரிசனம் உரைக்கும் போதே என்ன ஆகுதா, ஒரு இரைச்சல் சவுண்டு கேட்குதா. என்ன சத்தம் கேட்குதா? எதுக்கு அப்படின்னா, குவியலாக இருக்குல்ல எலும்பு, யாருடைய கை யாருடைய காலோட சேர்ந்துருக்கு தெரியாது. இங்கே ஒரு கை எலும்பு இருக்கும், இன்னொருத்தனுடைய கால் எலும்பு இருக்கும், இன்னொருத்தனுடைய தலை எலும்பு இருக்கும், அந்த இடத்துல அவனுடைய முட்டி எலும்பு இருக்கும். இப்படி அங்கங்கே செதறி போய் இருக்குது. அது இவர் சொன்ன உடனே என்ன பண்ணிச்சான், இறைச்சல் சத்தம் கேட்குதான். ஒரு மனுஷனுடைய கை எலும்பு, கால் எலும்பு, தலை எலும்பு, முதுகெலும்பு என்ன பண்ணுதான், அங்கே இங்கேருந்து வந்து என்ன பண்ணுதான், சேருதான். அந்த சத்தம் அவருக்கு கேட்குதான், அந்த சத்தம் கேட்குதான். அதுக்கப்புறம் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதான், ஒருத்தர் அந்த சரீரத்துலேயும் அந்த எலும்புக்கு மேலே நரம்பு வருதான். அவர் பார்த்துட்டே இருக்கும்போது என்ன ஆகுதான், அந்த நரம்புக்கு மேலே என்ன பண்ணுதான், தோல் அப்படியே மாமிசம் வருதான். அந்த மாமிசத்துக்கு மேலே என்ன வருதான், ஒரு தோல் வந்து மூடுதான். இப்படியா என்னாச்சா, இப்போ வந்து அது எப்படி இருக்கு, ஆளாயிட்டாங்க. ஆனால் வந்து ஆவி இல்லை. ஆவி இல்லாத ஆளை என்னன்னு சொல்லுவாங்க,
சொல்லுங்க பார்க்கலாம். ஆவி இல்லாத ஆளை பிணம்னு சொல்லுவாங்க. இப்போ அது எப்படி இருக்குன்னா பிணமாக தான் இருக்கு, இன்னும் உயிர் அடையலை. அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுது. அப்பொழுது ஆண்டவர் என்னை நோக்கி என்னை பார்த்து சொல்றாராம், ஆண்டவர் சொல்றாராம், நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் முறை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4 இருந்து கொலையுண்ட இவர்கள் மேல் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்று சொல் என்றார். அதை எப்படி அவர் பண்றாரா? ஒரு நிமிஷம் ஜனல் முடியலாம். பார்த்தீங்கன்னா இதை அவர் சொல்லும் போதே எப்படி சொல்றது, கர்த்தராகிய ஆண்டவர். இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம தலைமையில கை வச்சு நம்ம ஜெபிக்கிறோம்ல, நல்லா இருப்பீங்க சுகமா இருப்போம்னு சொல்றோம்ல, அதை நம்மளா சொல்லக்கூடாது. கர்த்தராகிய ஆண்டவர் நாமத்துல நான் சுகமா இருப்பேன், கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்துல நான் பலனா இருப்பேன்னு கர்த்தராகிய சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சில பேர் இயேசு இயேசு சொல்லுவாங்க, சில பேர் சாமி சாமி சொல்லுவாங்க, சில பேர் அப்பா அப்பான்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்றது தான் அவருடைய நாமம். அவருடைய பேர் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சரிங்களா? ஏதாவது ஒன்றும் விடக்கூடாது, கரெக்டாக சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கையெழுத்து போடுறீங்க, இப்போ பேங்க்குக்கே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பேரில் ஒரு 10 லட்ச ரூபா வந்துருதுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க? உங்களை நாங்கள் ஒரு பேர் வச்சு கூப்பிடுறோம், உங்கள் பேர் வச்சு நாங்கள் சர்ச்சில் ஒரு பேர் வச்சு கூப்பிட்றோம், வீட்டில் ஒரு பேர் வச்சு கூப்பிட்றோம், உங்கள் அம்மா ஒரு பேர் வச்சு கூப்பிட்றாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு பேர் வச்சு கூப்பிட்றாங்க. எங்கள் பாட்டியை எல்லாரும் சிட்டம்மான்னு கூப்பிடுவாங்களாம். ஏன்னா எங்கள் பாட்டி சிட்டுக்குருவி மாதிரி அழகாக இருப்பாங்களாம், அவங்க அப்படின்னு ஒரு பேர். அதுக்குன்னு போயிட்டு சிட்டம்மா வந்திருக்கிறேன்னு சொன்னால் பேங்க்கில் பணம் கொடுத்துருவானா? யாருமா சிட்டம்மா போயிட்டு வாங்குவாங்க? இல்லைங்க, நான் சிட்டு மாதிரி பறப்பேங்க, குருவி மாதிரி இருப்பேன், சிட்டம்மா சொன்னா சிட்டம்மா இல்லை பட்டம்மா இல்லை, உன் பேர் என்ன சொல்லுன்னுவாங்க. கரெக்டுங்களா? என் பேர் அவங்க பேர் நான் மறந்து போச்சு, ஏதோ பேர் மறந்து போச்சு, எங்கள் பாட்டி பேரை மறந்து போச்சு எனக்கு. பாருங்கள், உங்கள் பேர் என்னவோ அந்த பேரை சொன்னால் தான் ஃபுல் பேர். இப்போ எங்கள் அப்பா பேர் வெங்கட கிருஷ்ண ஐயா, உங்கள் பேர் என்ன ஃபுல் பேர், அது நீங்கள் சொன்னால் தான் அந்த பணத்தை என்ன பண்ணுவாங்க, பணத்தை கொடுப்பாங்க. கரெக்டுங்களா? ஒரு சின்ன பேரை எடுத்து போய் சொன்னால், உங்கள் வீட்டில் கூப்பிட்ற பேர் சொன்னால் தருவாங்க, ஃபுல் பேரை சொன்னால் தான் அப்போ உங்களுக்கு பணம் வரும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த இடத்துல அற்புதம் நடக்கணும்னா, உங்கள் சரீரத்தில் சுகத்தை நீங்கள் உணரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும்? அவர் நாமத்தை நீங்கள் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு சொல்லணும். சரிங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம், அந்த நாமத்தில் தான் வல்லமை இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, சொல்லிட்டாரா? அவர் சொல்லும் போது என்னாச்சான், கர்த்தராகிய ஆண்டவர் நாமத்தில் அவர் சொல்லும் போது ஆவி என்ன பண்ணிச்சான், 4 திசையிலிருந்து வருதான். 4 திசையிலிருந்து வந்து எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா சேனையாய் நின்றார்கள். பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள ஆவி போனோன்னு என்னாச்சு, பணம் எழுந்துக்காது, பச்சுதான் இருக்கும். ஆனால் உயிர் இருந்தால் எழுந்து நிற்பாங்க. கரெக்டுங்களா? அப்போ அவங்களுக்குள்ள ஆவி போயிடுச்சுன்றதுக்கு அடையாளமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, எழுந்து நிற்கிறாங்க. 2 பேர்ல மகா சேனை. ஏன்னா அங்கே இருந்த எலும்புகள் எவ்வளோ நான் சொன்னேன் இல்லையா, அவ்வளோ எலும்பும் உயிரடைஞ்சு மகா சேனையா நின்றார்களாம். அப்போ சொல்றாரு ஆண்டவர், அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். எதுக்காக ஆண்டவர் இந்த பிக்சர் மாதிரி காட்டினார் அப்படின்னா, நீ போய் சொல்லு, உலர்ந்த எலும்பு உயிரடையாது. அதையே நான் என்ன பண்ணேன், நரம்பை போட்டு சதையை போட்டு தோலை போட்டு அதுக்கு உயிரையும் கொடுத்து நான் உயிரடைய வச்சேன்னா, இன்னைக்கு அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னா நம்பிக்கை இல்லாமல் இருக்கான். அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கான், நம்பிக்கையே இல்லை. அந்த உலர்ந்த எலும்பு மாதிரி இதெல்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க. நீ போய் சொல்லு, நீ போய் என்ன பண்ணு, சொல்லு. இன்னைக்கு ஏன் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு இந்த இடத்துக்கு? உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 3 பேர்.
ஒருத்தர் வந்திருக்கீங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை பேர் இருக்காங்க? எல்லாரும் தெரியும், ஒரு 5 பேர் 6 பேர் இருக்கிறாங்க ஒவ்வொரு வீட்லேயும். ஏன் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்காருன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். அவங்களுக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணணும், கேட்டுக்குன்னு அந்த அற்புதத்தை நம்ம பார்த்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம போய் சொல்லணும். நம்ம சொந்தக்காரங்களுக்கு, நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களும் என்ன பண்ணணும், போய் சொல்லணும். கர்த்தர் நல்லவர், அவர் அற்புதம் செய்வார். இப்போ எசேக்கியேல் தீர்க்கதரிசி பார்த்துக்கின்னு மனசுலேயே வச்சுக்கல. அவர் போய் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருக்கும் போய் சொல்கிறாரு, உலர்ந்த எலும்பையே கர்த்தர் உயிர்ப்பிக்கிறாருப்பா. உன்னுடைய நம்பிக்கை ஏன் உலர்ந்த எலும்புகள் மாதிரி இருக்கு? நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அப்படி என்ன பண்ணுறாரு, போயிட்டு என்ன பண்ணுறாரு, தீர்க்கதரிசனம் போய் உரைக்கணும். அவங்க கேட்கல. அப்புறம் இவர் சொல்ல வேண்டிய கடமை இவரோட இது, சரிங்களா? அதே மாதிரி தான் உங்களோட இது. நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொண்டு என்ன பண்ணணும், அநேகருக்கு போய் சொல்லணும். நீங்கள் ஒரு பலவீனத்தில் இருக்கீங்க, சுகத்தை பெற்றுக்கொண்டு என்ன பண்ணணும், நீங்களும் அதை வச்சுக்கூடாது, அடுத்தவங்களுக்கு போய் சொல்லணும். அடுத்தவங்க இந்த வியாதியில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணணும், அவங்களுக்கு போய் சொல்லணும். நிறைய பேர் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஜெபிக்க சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் நான் ஜெபிச்சிருக்கேன். கர்த்தர் நாம மகிமைக்காக சொல்கிறேன், அவங்க எல்லாருக்குமே குழந்தை வந்திருக்கு. இங்கே கூட வேலைக்கிழமை ஒரு அம்மா வருவாங்க பார்த்தீங்களா, அந்த அம்மா எனக்கு தெரிஞ்சு 1 வருஷமாக வராங்க. அவங்க பிள்ளைக்கு குழந்தை இல்லைன்னு, அவங்க கல்யாணம் 9 வருஷம் ஆச்சு போல், அவங்க பொண்ணுக்கு 9 வருஷமாக குழந்தை இல்லை சொல்லிட்டு அந்த அம்மா எத்தனை வருஷம் சரியா ஞாபகம் இல்லை. அந்த அம்மா 1 வருஷமாக உபவாச ஜபத்துக்கு வராங்க. ஆனால் நான் ஜெபிக்கும் போதெல்லாம் சொல்லுவேன், ஆண்டவரே கண்டிப்பாக அற்புதம் செய்வீங்க, கண்டிப்பாக நீங்கள் அற்புதம் செய்வீங்க, சாட்சி சொல்ல வைப்பீங்க சொல்லி ஜெபிச்சுன்னு தான் இருக்கிறோம். கர்த்தரோட கிருபையில் அவங்க கன்சீவாக இருக்காங்க. அவங்க பொண்ணு கர்த்தர் பார்த்தீங்களா எவ்வளோ நல்லவர். இன்றைக்கி அவங்க முழுகாமல் இருக்கிறாங்க. அவங்க அம்மா அவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அவரால் முடியாது ஒன்றுமே கிடையாது. அப்போ இவங்க என்ன பண்ணோம், அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டு வேற யாருக்கு குழந்தையிலே என்ன பண்ணணும், சொல்லணும். இதை மாதிரி எனக்கு கூட என் பொண்ணு கூட குழந்தை இல்லாமல் தான் இருந்தது. நாங்கள் போய் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணிக்கணும், ஆண்டவர் அற்புதம் செஞ்சார், உபவாச ஜபத்தில் கலந்துக்கணும், ஏசப்பா ரொம்ப பெரியவர், உங்கள் பொண்ணுக்கும் குழந்தை கொடுப்பாரு, என்ன பண்ணணும், 4 பேருக்கு போய் சொல்லணும். அதுதான் சாட்சி. நம்ம மனசுலேயே வச்சுக்கிறதுனா சாட்சி, கரெக்டுங்களா? அப்போ எசேக்கியேல் தீர்க்கதரிசி பார்த்ததை போய் என்ன பண்ணுறாரு, ஜனங்களிடத்துல போய் சொல்கிறாரு. இப்போ ஜனங்க கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லி தானே சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்லும்போது கண்டிப்பாக நடக்கும். நானாக சொன்னால் நடக்குமா நடக்காதா தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்லி சொன்னால் கண்டிப்பாக நடக்கும். 4 குழந்தை இல்லாமல் இருக்கும்போது கர்த்தர் எனக்கு குழந்தை கொடுத்தாரு. அப்போ நான் எல்லாருக்கும் சொன்னேன், என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் சொன்னேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் என்ன பண்ணிச்சு, குழந்தை பிறந்தது. ஒரு ப்ராப்ளம் சொல்லி டாக்டருங்க குழந்தை இப்போ பிறக்காது அப்படிலாம் சொன்னாங்களாம். 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறக்குது. டியூப்பில் நின்றுச்சு, வெடிச்சிச்சான். என் ஃப்ரெண்டு பேர் மாரிம்மா. டியூப்பில் வெடிஞ்சு போச்சு. அவனுக்கு ஃபோனில் சொல்கிறா. அப்போ நான் ஜபம் பண்ணிவிட்டு சொல்கிறேன், ஏசப்பா எனக்கு குழந்தை கொடுத்தாரு, உனக்கும் குழந்தை கொடுப்பாரு, நீ நம்புன்னு ஒரு ஜபத்தை எழுதி அவளுக்கு அனுப்புகிறேன். அந்த ஜபத்தை அவள் டெய்லி படிக்கிறா. ஏசப்பா அவளுக்கும் ஒரு பையனை கொடுத்தாரு, சரிங்களா? அப்போ நான் பெற்றுக்கொண்டு தானே பண்ணுறேன். எப்படி சொல்கிறேன், கர்த்தர் எனக்கு செஞ்சால் அவள் செய்ய மாட்டாரா? அப்போ இதுதான் நம்பிக்கை, இதுதான் சாட்சி. நம்ம பெற்றுக்கொண்டதை அநேகருக்கு சொல்கிறது தான் சாட்சி. நம்ம மனசே வச்சுக்கிறதுனா சாட்சி, கரெக்டுங்களா? நம்ம அப்படி தான் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே என் வாழ்க்கையில் இது நடந்துட்டோம், ஆண்டவரே இது நடந்தால் நான் என்ன பண்ணுவேன், சாட்சி சொல்லுவேன். வேறு யாருக்காவது இந்த காரியத்தில் பிரச்சனையில் இருந்தாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், அவங்களுக்கு நான் சொல்லுவேன், ஆண்டவரே நீங்கள் அற்புதம் செய்வீங்க அப்படி என்ன பண்ணுவேன், நான் சாட்சியாக சொல்லுவேன். நீங்கள் என்ன பண்ணணும், வேண்டிக்கணும். அப்போ கண்டிப்பாக செய்வார். கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்கள் வாழ்க்கையிலையும் அற்புதத்தை நிச்சயமாக செய்வார். அந்த எலும்பு எலும்பு எங்கேயோ இருக்குது, கால் எலும்பு எங்கேயோ இருக்குது, சேர்த்து வச்சாராம். அப்போது கல்யாணம் ஆகாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு பையன் எங்கே இருக்கிறாரு, பொண்ணு எங்கே இருக்குன்னு தெரியவே இல்லைன்றாங்க. கர்த்தர் ஏன் அந்த எலும்பு சேர்த்தவர் பையனோட பொண்ணை சேர்க்க மாட்டாரா? கண்டிப்பாக சேர்ப்பார். அவரால் முடியாது ஒன்றுமே இல்லை. இதில் என்ன வேணும், நம்பிக்கையும் விசுவாசம் உள்ள வார்த்தையும் கர்த்தர் சத்தத்தை கேட்டு நம்ம பேசணும். இப்போ இந்த வார்த்தை நீங்கள் இங்கே வந்ததால் தானே கிடச்சிது. நீங்கள் வீட்டில் இருந்தால் கிடச்சிருக்குமா, இல்லை லேட்டாக வந்தால் கிடச்சிருக்குமா? கிடச்சிருக்காது. கரெக்டான நேரத்தில் வரும்போது தான் உங்களுக்கு அது கிடைக்குது. அப்போ இங்கே வர்றது ஆசீர்வாதம். இங்கே கேட்ட வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். இப்போ வீட்டில் பேஸ்ட் வாங்கி வச்சுனே இருந்தால் பல்லு க்ளீன் ஆகுமா? அந்த பேஸ்ட் எடுத்து வளர்க்கினா தானே பல்லு க்ளீன் ஆகும். பார்த்துக்கினே இந்த க்ளீன் ஆகிடுமா? அதை ப்ரெஷ்ஷில் போட்டு வளர்க்கும் போது தானே க்ளீன் ஆகும். அதே மாதிரி தான் நம்ம எதையுமே செய்யணும். வந்துடணும், வார்த்தை கேட்கணும்,
என்ன பண்ணணும்? செய்யணும். ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்றாரு? உருளு சொன்னாரா? விரலுன்னாரா? தலைகிற நிற்க சொன்னாரா? ஒன்றும் சொல்லலை. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கீங்க. எந்த விஷயத்துக்காக வந்திருக்கீங்க? வியாபாரம் செழிக்கணும், உடம்பு சுகமாக இருக்கணும், வருமானம் வரணும், வீட்டு வாடகை கட்டணும், ப்ரொவிஷன் எது தேவை, ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கீங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாரு? பேசுன்றாரு. இது கஷ்டமா? பேசுன்றது கஷ்டமா? அப்போ என்ன பண்ணணும்? போய் பேசணும். எப்படி பேசணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் வியாபாரம் செழிக்கட்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் வீட்டில் ஆஸ்தியும் செல்வம் பெருக்கட்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் சரீரத்தில் சுகம் தங்கட்டும் சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்க? வாயை திறந்து பேசுங்க. பேசுனா செய்வேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. நம்பிக்கையாக செய்யுங்க. சரிங்களா? ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த தேவ செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்கும் வார்த்தையின் வல்லமையை நீர் கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே. எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் உரைக்கும் போது என் கர்த்தருடைய வல்லமையின் புயத்தை பார்க்கும்படியாய் உள்ளிருந்த எலும்புகளையும் உயிர்ப்பித்து அற்புதத்தை செய்தது போல இந்த தேவ செய்தியை தியானிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் என் அன்பு தகப்பனுடைய கரம் கிரியை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசமாய் பேசி ஜெயத்தை எடுத்துக்கொள்ள எங்கள் கண்கள் அற்புதங்களை பார்க்க உங்க வார்த்தையில் இருக்கிற வல்லமை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமையை நாங்கள் பார்க்க என் கர்த்தர் தாமே எங்களுக்கு கிருபைகளை தருவீராக. ஆண்டவரே, உங்க கரத்தில் கொண்டுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமேன்.